நண்பர்களே, இந்திய கட்டடக்கலையில் நல்லதொரு இடத்தை வகித்து வரும் நாகரா கட்டடக்கலையின் அம்சங்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாமா? நாகரா கட்டடக்கலை என்பது வட இந்தியாவில் முக்கியமாக காணப்படும் ஒரு கோவில் கட்டிடக்கலை பாணியாகும். இது ஒரு சதுர தரைத்தளம் மற்றும் ஷிகாரா எனப்படும் உயரமான வளைந்த கோபுரத்தால் வரையறுக்கப்படுகிறது. நாகரா பாணி கோவில்கள் பெரும்பாலும் அவற்றுக்கு செல்லும் படிகளுடன் கூடிய உயர்த்தப்பட்ட கல் மேடையில் கட்டப்படுகின்றன. இது பொது காலம் 5ஆம் நூற்றாண்டில் வட இந்தியாவில் குப்தர் காலத்தின் பிற்பகுதியில் தொடங்கியது. அதே காலகட்டத்தில் தென்னிந்தியாவில் தோன்றிய திராவிட பாணியுடன் இது வளர்ச்சி பெற்றது. நாகரா கோயில்கள் பொதுவாக விரிவான பிரகாரங்கள் அல்லது நுழைவாயில்களை கொண்டிருக்காது. பிரதான கோபுரத்தில் எப்போதும் கற்ப கிரகம் அமைக்கப்படும். கற்ப கிரகத்தின் மீது உயர்ந்து நிற்கும் ஷிகாரா நாகரா பாணியின் மிகவும் தனித்துவமான அம்சமாகும். ஷிகாரா என்ற சொல் இயற்கை மற்றும் அண்டவியல் வரிசையில் மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்புகளை குறிக்கிறது. ஷிகாராவில் உள்ள அமலகா அல்லது கலாஷ் ஆகியன தனித்துவமான அம்சங்களாகும். நாகரா கோயில்கள் ஷிகாராவின் வடிவத்தின் அடிப்படையில் பல்வேறு துணை பிரிவுகளை கொண்டுள்ளன. ஒரு நாகரா பாணி கோயில் பொதுவாக கற்ப கிரகத்தை சுற்றி ஒரு சுற்றுப்பாதையையும் ஒரே அச்சில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மண்டபங்களையும் உள்ளடக்கியது. விரிவான சுவரோவியங்கள் மற்றும் புடைப்பு சிற்பங்கள் பெரும்பாலும் இதன் சுவர்களை அலங்கரிக்கின்றன. நாகரா பாணி கோயில்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக மத்திய பிரதேசத்தில் உள்ள கண்டாரியா மகாதேவ் கோவில், கோனார்க்கில் உள்ள சூரியனார் கோயில், குஜராத்தின் மோதேராவில் உள்ள சூரியனார் கோவில் மற்றும் குஜராத்தில் உள்ள ஓசியன் கோயில் ஆகியவற்றை குறிப்பிடலாம். நாகரா கட்டிடக்கலையின் சிறப்பு பண்புகளாக பின்வருவனவற்றை குறிப்பிடலாம். ஷிகாரா, கற்ப கிரகம், மண்டபம், அமலகா மற்றும் கலாஷா, தரைத்தள திட்டம், மேடை, அலங்காரங்கள், நுழைவாயில்கள் ஆகியவற்றின் தனித்துவமான அமைப்பு இக்கட்டிடக்கலையை வேறுபடுத்தி காட்டுகின்றன. மிகவும் உயரமான பிரமிடு வடிவ ஷிகாரா தனித்த அம்சமாகும். இது உள்நோக்கி செல்வது போல அமைக்கப்பட்டு ஒரு புராண மலை சிகரத்தை குறிப்பதாக உள்ளது. கற்ப கிரகத்தில் உள் கருவறை என்பது தெய்வத்தின் உருவத்தை கொண்ட புனித மையமாகும். மேலும் இது எப்போதும் ஷிகாராவின் கீழ் நேரடியாக அமைக்கப்படும். ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட தூண் மண்டபங்கள் பொதுவாக கருவறைக்கு முன்னால் அமைந்துள்ளன. அவை ஒன்று கூடும் இடங்களாக செயல்படுகின்றன. தரைத்தள திட்டத்தில் இவ்வகை கோயில்கள் பொதுவாக ஒரு சதுர அல்லது செவ்வக தரைத்தள திட்டத்தை அடிப்படையாக கொண்டவை. ஷிகாராவின் உச்சியில் ஒரு தனித்துவமான அமலகா அமைந்துள்ளது. அதன் மேல் ஒரு கலாஷா உள்ளது. கோயில்கள் பெரும்பாலும் உயரமான மேடையில் அல்லது பீடத்தில் கட்டப்பட்டு அவற்றுக்கு செல்வதற்கு படிகள் அமைக்கப்படும். சுவர்கள் மற்றும் தூண்கள் தெய்வங்கள், புராண காட்சிகள் மற்றும் அன்றாட வாழ்க்கையை சித்தரிக்கும் சிக்கலான சிற்பங்கள் மற்றும் புடைப்புகளால் விரிவாக அலங்கரிக்கப்படும். திராவிட பாணியை போலல்லாமல் நாகரா கோயில்களில் பொதுவாக பெரிய அலங்கரிக்கப்பட்ட நுழைவாயில் கோபுரங்கள் மற்றும் பிரகாரங்கள் இல்லை. ஷிகாரா பாணியின் அடிப்படையில் ஆடம் ஹார்டி என்ற அறிஞர் கோவில் கட்டிடக்கலையின் நாகரா பாணியை வாலாபி, பாம்சனா, ரேகா பிரசாத், சேகரி மற்றும் பூமிஜா என 5ஆக வகைப்படுத்துகிறார். இருப்பினும் பிராந்திய அடிப்படையில் நாகரா கட்டிடக்கலையின் துணை பாணிகளை பின்வருமாறு வகைப்படுத்தலாம். உயர்ந்த ரேகா பிரிட்டிக்கல் சிகாரங்கள் ஆகியவற்றால் ஒடிசா மாதிரிகள் வகைப்படுத்தப்படுகின்றன. லிங்கராஜா கோவில் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். இரண்டாவது, சிக்கலான மற்றும் சிற்றின்ப சிற்பங்களுக்கு பெயர் பெற்றது மத்திய இந்திய மாதிரிகள் ஆகும். கஜுராஹோ கோயில்கள் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். விரிவான சிற்பங்களை கொண்டு பெரும்பாலும் ஒரு தண்ணீர் தொட்டி அல்லது சூரிய குண்டம் ஆகியவற்றோடு மேற்கத்திய இந்திய மாதிரிகள் அமைக்கப்படும். மோதேரா சூரிய கோவில், தில்வாரா ஜெயின் கோயில்கள் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும். நாகரா பாணி கோயில்கள் மத்திய ஆசியாவின் பூர்வீக கூறுகள் மற்றும் தாக்கங்களின் தனித்துவமான கலவையை காட்டுகின்றன. இந்த கட்டிடக்கலை பாணி இந்து மதத்தின் சைவ மற்றும் வைணவ பிரிவுகளுடன் நெருக்கமாக தொடர்புடையதாக அவர்களின் ஆன்மீக விருப்பங்களை பிரதிபலிப்பது முக்கிய அம்சமாகும்.
நன்றி. தொடர்ந்து இணைந்திருப்போம். புதிய காணொளிகளை பெற லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.